نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها صدق الله مولانا العظيم. பேரன்புமிக்க மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பால் இந்த உலகை ஆளுகின்ற அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தினுடைய சீரமைப்பிற்காக வேண்டியும் இயக்கத்திற்காக வேண்டியும் சிலவைகளை இந்த உலகத்தில் இருந்து அகற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி ஓரளவிற்கு மேல் உபயோகப்படுத்தப்பட்ட பொருள்கள் இந்த உலகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதோ, அதுபோன்றே மிக நீண்ட நாட்கள் வாழுகின்ற மனிதர்கள் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அதுபோல மீண்டும் இந்த உலகிற்கு வேறு சிலர் புதிதாக வருகை புரிய வேண்டிய தேவையும் இருக்கிறது. இது அல்லாஹ்வினுடைய நியதி, இயற்கையாக ஏற்படுவதல்ல. மாறாக இறைவன் இப்படி இருக்க வேண்டும் என்ற திட்டத்தின் காரணமாக இது ஏற்படுகிறது. அவ்வாறான திட்டத்தில் மனித அமைப்பை பற்றி இறைவன் கூறுகின்ற ஆயத்தை தான் நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம். எப்படி மனித உடற்கூறியல் செயல்படுகிறது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றார். உஸைர் என்ற இறை தூதருடைய வாகனத்தை சரி செய்ததை பற்றி அல்லாஹ் கூறுமிடத்து, முதலில் எலும்பு கூடுகள் வடிவமைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக அதன் மீது போர்த்தப்பட்டு முழு உருவமும் வெளியாகி உயிர் கொடுக்கப்பட்டு நடந்தது என்று சொல்லுகின்றார். ஆம், அனாட்டமி என்று சொல்லப்படக்கூடிய உடற்கூறியல் இதில் மிகவும் தொடர்புள்ளது. அதிலும் குறிப்பாக மனித உருவையோ அல்லது உயிரினங்களின் இருப்பையோ மிகவும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று மனிதனுடைய முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு தொடர் மிகச்சரியாக அமைந்தால் மட்டும்தான் மனிதனுடைய உருவம் மிக அழகிய முறையிலும் அவனால் வேலை செய்ய இயன்ற அளவிற்கும் அவனுக்கு அது ஒத்துழைக்கும். நன்றாக நாம் சிந்தித்து பார்த்தால் முதுகெலும்பு என்பது ஒரே எலும்பு அல்ல, பல எலும்புகளினுடைய கூட்டுத்தொடர். ஒரே எலும்பாக வைத்திருந்தால் முதுகை நாம் வளைக்க முடியாது. சரி, அதற்கென்று மிகச் சிறு சிறு எலும்புகளாக கூட்டுத்தொடராக வைத்திருந்தால் நிமிர்ந்து நன்றாக நிற்கவும் முடியாது. எனவே அல்லாஹ் அந்த முதுகெலும்பு தொடரில் சங்கிலி பிணைப்பு போன்ற ஒன்றை ஏற்படுத்தி வளைய வேண்டும் என்றாலும் வளைந்து நிற்கும், நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றாலும் நிமிர்ந்து நிற்கும். வளைந்து நிற்கக்கூடிய ஒரு எலும்பு என்பதற்காக வேண்டி நிமிர்ந்து நிற்கும் பொழுது அது வளைந்து விடாது, மிகவும் உறுதித்தன்மையோடு இருக்கும். வளைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இது நிமிர்ந்து நிற்கும் பொழுது உறுதியாக இருக்கின்றது என்பதற்காக வளையும் நேரத்தில் சிரமமும் கொடுக்காது. இதை பற்றி இன்னும் உடற்கூறு அறிஞர்கள் வியப்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார்கள். மொத்தம் 4 கூறுகள் இந்த முதுகெலும்பில் இருக்கிறது. முதலாவது குருத்தெலும்புகள். அந்த குருத்தெலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய குருத்தெலும்பு சவ்வு, இது முதுகெலும்பினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அடிபடாமல் பார்த்துக் கொள்கிறது. எந்த விதத்திலும் வெளியிலிருந்து ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்குதல் அதை பாதிப்பதில்லை. அதற்கடுத்து முதுகெலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோறு,
முதுகெலும்பு சோறு என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு எலும்பு தொடரிற்கு உள்ளேயும் முதுகெலும்பு சோறு மிகவும் இன்றியமையாத ஒன்று. அதை நாம் அடுத்து பார்க்கலாம். அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு, அதுதான் பின்பக்கமாக இந்த முதுகெலும்பை அடிபட விடாமல் பாதுகாக்கிறது. சற்று முன்னால் நீட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அது. மூன்றாவதும் நான்காவதும் அதனுடைய இரண்டு புறமும் இருக்கக்கூடிய ரெக்கைகள் போன்ற அமைப்பு. முதுகெலும்பு இடப்புறமும் வலப்புறமும் இருக்கக்கூடிய விலா எலும்புகளோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. நன்றாக நீங்கள் பாருங்கள். ஒரு வெயில் அடிக்கின்றது, குளிரடிக்கின்றது, பனி பெய்கின்றது, மழை பெய்கின்றது. இந்த அனைத்து நேரங்களிலும் உடல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தையோ குளிரையோ தான் எவ்வளவு தாங்குவோம் என்பதை நிதானித்து உடனடியாக அது மூளைக்கு செய்தி அனுப்புகின்றதே, அதனுடைய அற்புதம் தான் என்ன? இந்த தொடர் எங்கிருந்து செல்கிறது தெரியுமா? மூளை, அந்த முதுகுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முதுகெலும்பு தண்டுவடத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சோற்றில் இருந்துதான் அந்த செய்திகள் அனுப்பப்படுகின்றது. அல்லாஹ்வினுடைய பேரற்புதம். முதுகெலும்பு தொடரை மட்டும் ஒரு மனிதன் கவனித்துக் கொண்டால் இறைவனின் அற்புதம் அவனுக்கு உடலுக்கு உள்ளே எப்படியெல்லாம் செயல்படுகின்றது என்பதை அவன் புரிந்து கொள்வான். எனவேதான் இந்த லிகமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய முதுகெலும்பு தொடரின் ஒரு இடம் அடிபட்டால் கூட மனிதனுடைய உடலின் வேறு வேறு இடங்களில் பயங்கர பாதிப்புகள் வரும். இறைவனின் அற்புதத்தை எண்ணி அல்லாஹ்வை அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.